آمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி வருடம் 1444 ரமதான் மாதம் 9ஆம் திகதி புனித மஸ்ஜித் நபவியிலே இமாம் ஷேக் அலி இப்னு அப்துர் ரஹ்மான் அல் ஹுதைஃபி அவர்கள் ரமதான் மாத சிறந்த நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளல் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள், இதுதான் உங்களுடைய மறுமையின் கட்டுச்சாதனமாக இருக்கும் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக, அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலங்களிலும் நேரங்களிலும் சிலதை சிறப்பித்து வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த அல்லாஹ் சிறப்பித்து வைத்திருக்கக்கூடிய இந்த நிலைகளை பார்த்து நாம் படிப்பினை பெற வேண்டும். எதற்காக அல்லாஹ் சிறப்பித்து வைத்திருக்கிறான்? சிறப்பு என்பது அல்லாஹின் புறத்திலிருந்தே அது நிகழ வேண்டும். காலம், சிறந்த காலம், சிறந்த நேரம், சிறந்த இடம் என்பதெல்லாம் அல்லாஹின் புறத்திலிருந்து தான் வர வேண்டுமே அல்லாமல் நாம சிறப்பித்துக் கொள்வது என்பது நமக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயம் அல்ல. எனவே சிறந்த நேரங்கள், சிறந்த நாட்கள், சிறந்த மாதங்கள், சிறந்த வணக்கங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எதற்காக இவைகளை அறிமுகம் செய்கின்றார் என்றால், இந்த நல்ல பொழுதுகளை, நல்ல நேரங்களை, நல்ல காலங்களை ஒவ்வொரு அடியானும் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனை நழுவ விட்டு விடக்கூடாது. அவனுடைய நன்மை ஏடுகளை கனதியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இவ்வாறு அறிமுகம் செய்கிறான். அதே போன்று அந்த காலத்திலே பாவங்கள் செய்து விரும்பத்தகாத செயல்கள் ஏற்பட்டு அல்லாஹுடைய தண்டனைக்குள்ளானவனாக மாறிவிடக்கூடாது என்பதற்காகவும் அல்லாஹ் இவ்வாறு வைத்திருக்கிறான். எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களை தந்த அல்லாஹுக்கு நன்றியுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவ்வாறு நன்றியுடையவர்களாக இருப்போம் என்றால் மென்மேலும் இது போன்ற பல சந்தர்ப்பங்கள் கிடைப்பதற்கு அந்த நன்றி உணர்வு ஒரு காரணமாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதான் மாதத்திலே பல சிறப்புகளை வைத்திருக்கிறான். சிறப்பு என்பது அதனுடைய ஆரம்பமும் முடிவும் அல்லாஹின் புறத்திலாக இருக்க வேண்டும். இதை தவிர நாம் சிறப்பாக்குவது அல்லது சிறப்பை முடிப்பது என்பது நம் யாருக்கும் சொந்தமானதல்ல. வ அன்ன இலா ரப்பிக்கல் முன்தஹா, சிறப்பின் ஆரம்பமும் முடிவும் அல்லாஹுக்கே தான் இருக்கிறது. எனவே அந்த சிறப்பை தந்த அல்லாஹுக்கு நன்றியுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறான நிஅமத்துக்களை எல்லாம் பெற்றுக்கொண்ட மக்கள் அழிந்து போகக்கூடிய இந்த உலக இன்பங்களிலே மதிமயங்கி இந்த உலக இன்பங்களை பார்த்து மகிழ்ச்சியுற்று அவர்கள் மதிமயக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் எவ்வாறு வழிகட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி சிந்திக்க நாம் கடமைப்பட்டுக் கொண்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தை மறுமைக்காக பயன்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் தந்திருக்க, உலகமே எனது கதி, உலகமே நிரந்தர வாழ்வு என்று அதிலே மதிமயங்கி தன்னை வீழ்த்தி கொண்டு அடிமையாகி உலகத்துக்கு சரணாகதியாகி இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு வழிகேட்டிலே இருக்கிறார்கள் என்பதை பார்த்து நாம் படிப்பினை பெற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், கல்லா பல் துஹிப்பூனல் ஆஜில வ ததரூனல் ஆகிரா, அவசரமாக கிடைக்கக்கூடிய இந்த இன்பங்களை எடுத்துக்கொண்டு நிரந்தரமாக பின்னே வரக்கூடிய மறுமையை விட்டு விடுகிறீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே நாம் உலகத்திலே அனுபவிக்கக்கூடிய இன்பங்களை அனுபவிக்கலாம், ஆனால் அதுதான் நிரந்தரம் என்று ஏமாந்து விடாமல் அதனை விட சிறப்பான நிரந்தரமான இன்பங்களை தரக்கூடிய சுவர்க்கமே மறுமையே எனது இலக்கு என்பதை ஒவ்வொருவரும் அடைந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எனவே மறுமையை மறந்து உலகத்திலே மதிமயங்கி கிடக்கக்கூடியவர்கள் ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும். இதற்கு முன்னால் உள்ள எத்தனையோ சமுதாயத்தவர்கள் எத்தனையோ இன்பங்களை அனுபவித்து அவர்களுக்கெல்லாம் ஆட்சி அதிகாரங்களையும் உடல் பலங்களையும் எத்தனையோ வல்லமைகளை எல்லாம் அல்லாஹ் கொடுத்தும் அவைகளை மறந்து அல்லாஹ்வை புறக்கணித்ததன் காரணமாக எவ்வாறு அழிக்கப்பட்டார்கள் என்ற வரலாறுகள் நமக்கு படிப்பனையாக இருக்க வேண்டும். ஆது சமூகத்தினர்கள், ஆது கூட்டத்தினர்கள், சமூக கோத்திரத்தினர்கள், இதே போன்று நபி அவர்களுக்கு துரோகம் செய்தவர்கள் எவ்வாறு அடிமைக்கும் ஆசைக்கும் அடிமையாகி அவர்கள் உலகத்திலே அழிக்கப்பட்டார்கள் என்ற வரலாறுகள் எல்லாம் நமக்கு படிப்பினையாக இருக்க வேண்டும். அவர்கள் உலகத்திலே சந்தோஷமாக அடிமையாக இருந்து
பின்னர் நிரந்தர கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் துன்பத்திலும் நரகத்துக்குரியவர்களாக மாறிவிட்டார்கள். எனவே இறை நிராகரிப்பாளர்கள் கால்நடைகளை போன்று உண்டு குடித்து மகிழ்ந்து உலகத்தையே நிரந்தரமாக ஆக்கிக் கொள்வார்கள். முடிவோ அவர்களுடைய ஒதுங்குமிடம் நரகமாகத்தான் இருக்கும். இவைகள் நமக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். உலகம் என்பது மறுமைக்கான ஒரு இடமாக இருக்கிறது. எனவே உலகத்தை பயன்படுத்த வேண்டும், அவைகளுடைய வரைமுறைகளை பேண வேண்டும். ஆனால் இலக்கு என்பது, நோக்கம் என்பது, நமது பயணம் என்பது சுவர்க்கமாக மறுமையாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எனவே முன்னே சமுதாயத்தினுடைய வரலாறுகள் எல்லாம் நமக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். அவர்கள் என்ன செய்தார்கள்? உலகமே அவர்களுக்கு முன்னோடியாக முன்னுதாரணமாக எடுத்துக் கொண்டார்கள். மறுமையை ஒட்டுமொத்தமாக மறந்து உலகம்தான் எனது ஆட்சிக்குரியது, உலகம்தான் எனது நிரந்தர இன்பத்துக்குரியது என்று எடுத்துக்கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, உலகத்திலே கிடைக்கக்கூடிய அலங்காரங்களை எல்லாம் எடுத்து மகிழ்வுற்று சந்தோஷப்பட்டு மறுமையை ஒட்டுமொத்தமாக மறந்து விட்டார்கள். இவ்வாறாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அடையக்கூடிய மகிழ்ச்சி என்பது நஷ்டம் தரக்கூடிய மகிழ்ச்சியாகும். மறுமையை மறந்து உலகத்திலே மகிழ்ச்சி பெறுவதென்பது நஷ்டம் தரக்கூடிய மகிழ்ச்சியாகும். ஆனால் அதற்கு மாற்றமாக ஈடேற்றமான நிரந்தரமான மகிழ்ச்சி என்பது மறுமைக்காக சில விடயங்களை பொறுத்து கொண்டு, மறுமைக்காக சில விடயங்களை தவிர்த்து கொண்டு தன்னை கட்டுப்படுத்தி இறை பொருத்தத்துக்காக பயணிப்பது என்பது ஈடேற்றமான நிரந்தர மகிழ்ச்சியாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமிய சமுதாயத்துக்கு இந்த ரமலான் மாதத்தின் மூலமாக எத்தனையோ சிறப்புகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த மாதங்களினூடாக உங்களை அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிறான். இந்த மாதத்திலே பரக்கத்துக்களும் வணக்கங்களும் அபிவிருத்திகளும் ஒன்று சேர்ந்த ஏனைய மாதங்களை போன்றல்லாமல் அனைத்தும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நிலையை இந்த ரமலானிலே அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். ரமலான் மாதத்திலே செய்யக்கூடிய வணக்கங்களுக்கான கூலி ஏனைய மாதங்களை விட பன்மடங்காக்கி கொடுக்கிறான். ரமலான் மாதத்திலே வழிபடுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் அல்லாஹ் பாதுகாப்பு வழங்கி இருக்கிறான். அதே போன்று இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மாவுக்கு பாதுகாப்பாக, அவர்கள் நன்மை செய்வதற்காக, பாவத்தை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஷைத்தானை அல்லாஹ் விலங்கிட்டு வைத்திருக்கிறான். இவ்வாறு பல விடயங்களை ஒன்று சேர இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். எனவே சுவர்க்க வாயில்கள் திறக்கப்படுகிறது, நரக வாயில்கள் மூடப்படுகிறது, ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான். இவைகள் எல்லாம் அல்லாஹ் வழங்கிய பேரருளாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அந்த வகையிலே ரமலான் மாதத்திலே செய்யக்கூடிய சில வணக்கங்களை நாம் பார்ப்போமானால் ஏராளமான வணக்கங்கள் இருக்கிறது. உதாரணமாக தொழுகையை முறையாக நிறைவேற்றுவது, அது தரக்கூடிய ஒளிகளை பெற்றுக் கொள்வது, தொழுகையின் மூலமாக வரக்கூடிய அபிவிருத்தியும் வரக்கத்தையும் அடைந்து கொள்வது. அதே போன்று ஜகாத்தை நிறைவேற்றுவது. ரமலான் மாதத்திலே ஜகாத் கொடுக்கக்கூடியதாக ஆக்கி கொண்டால் அது சிறப்பானதாக இருக்கும். ஆனால் ஜகாத் என்பது யாருக்கு எப்போது கடமையாகிறதோ அப்போதுதான் நிறைவேற்ற வேண்டும். அதை ரமலான் மாதத்திலே ஆக்கிக் கொள்வதும் ஒரு சிறப்பாக இருக்கிறது. அதே போன்று விரும்பியவர்களுக்கு உதவி செய்வது, சொந்தக்காரர்களுக்கு உதவி செய்வது, உறவினர்களை கவனிப்பது, இது போன்ற நன்மையான விடயங்களை எல்லாம் இந்த ரமலான் மாதத்திலே செய்யக்கூடிய நல்ல வணக்கங்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே இதற்கு மாற்றமாக ஜக்காத்தை புறக்கணித்து தொழுகையிலே பொடுபோக்காக இருந்து இந்த மாதத்தை, ஒரு அருள் புரிந்த மாதத்தை கணக்கெடுக்காமல் பொடுபோக்காக இருப்போம் என்றால் அதற்குரிய தண்டனையும் வலியும் மிகவும் கனதியாக இருக்கும். எனவே இந்த ரமலான் மாதத்திலே கட்டாயமான விரும்பத்தக்க விடயங்கள் எல்லாம் ஈடுபடுவதற்கு நாம் நம்மை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இவைகள் எல்லாம் நாம் கொடுக்கக்கூடிய தர்மம், நாம் கொடுக்கக்கூடிய சதக்காவெல்லாம் நாளை மறுமையிலே நமக்கு நிழலாக உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் ரமலான் மாதத்திலே செய்யக்கூடிய சில திக்ருகளை நாம் எடுத்துக் கொள்வோமானால், குறிப்பாக அல் குர்ஆனை ஓதுவது, அல்லாஹ்வுடைய கலாமை ஓதுவது, இதனூடாக அந்தஸ்துக்கள் உயர்த்தப்படுகிறது, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, உள்ளம் பரிசுத்தம் பெறுகிறது. அதே போன்று ரமலான் மாதத்திலே செய்யக்கூடிய வணக்கங்கள் சிறிய ஹஜ், அதாவது ரமலான் மாதத்திலே நிறைவேற்றக்கூடிய ஹஜ் நபி அவர்களுடன் செய்த ஹஜ்ஜுக்கு ஒப்பானதாகவும் நபி அவர்களுடன் சேர்ந்து செய்த ஹஜ்ஜுக்கு ஒப்பானதாகவும் இருக்கிறது. எனவே இவ்வாறு ரமலானிலே உம்ராவை நிறைவேற்றுவது, தர்மம் செய்வது, ஏழைகளுக்கு உதவி செய்வது, பெற்றோர்களை அழகிய முறையிலே கவனிப்பது, உறவினர்களை அண்டி உறவாடுவது, இவைகள் எல்லாம் சிறப்பான வணக்கங்களாக இருக்கிறது. ரமலான் மாதத்திலே உம்ரா செய்தால் ஹஜ்ஜை செய்ததுக்கு சமம் என்றால் ஹஜ்ஜுடைய ஃபர்லான கடமை நிறைவேற மாட்டாது. ஆனால் ரமலானிலே செய்யக்கூடிய உம்ராவுடைய சிறப்பை நபி அவர்கள்
ஒரு சிறிய ஹஜ்ஜுக்கு நபி அவர்கள் ஓமானம் கூறியிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, எனவே ரமலான் மாதத்திலே நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது, ரமலான் மாதத்திலே எல்லா விதமான வணக்கங்களையும் வழிபாடுகளையும் செய்வதற்கு முயற்சிப்பது, ஒட்டுமொத்தமாக எல்லாவித பாவங்களையும் தவிர்ந்து கொள்வது, இவ்வாறு நமது உள்ளத்தை, ஆத்மாவை நன்மையின்பால் பழக்கப்படுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருமையான சந்தர்ப்பத்தை தந்திருக்கான். அன்பார்ந்தவர்களே, எனவே சிறப்பான சந்தர்ப்பங்களையும் சிறப்பான காலங்களையும் அடைந்திருக்கின்ற நாம் அவைகள் முறையாக பயன்படுத்திக் கொள்வதற்கு நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். ரமலான் அதோ வருகிறது, அதோ வருகிறது என்று எதிர்பார்த்திருந்த நாம் ரமலானை அடைந்து விட்டோம். ரமலானிலே எத்தனை நாட்கள் நம்மை விட்டு கடந்து விட்டது. கடந்த நாட்கள் எல்லாம் கடந்ததுதான், முடிந்த நாட்கள் எல்லாம் முடிந்ததுதான். அது ஒருபோதும் திரும்பி வர மாட்டாது. எனவே எங்கே இருக்கக்கூடிய நாட்களை நாம் எதிர்பார்த்திருப்போம், அது நம்மை வந்தடையும். எனவே அந்த நாட்களை முறையாக பயன்படுத்திக் கொள்வதற்கு நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக தயாரிக்க வேண்டும். கடந்த காலங்களிலே எம்மால் தவறுகள் ஏற்பட்டால் அவைகளுக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கோரி தௌபா செய்து அவைகளை சரி செய்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த ரமலான் மாதத்திலே நிரந்தர மறுமை வாழ்வுக்காக நல்லமல்கள் செய்வதற்கு நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அதாவது ஒவ்வொரு மனிதனும் தான் செய்த வணக்கங்கள் அவனது கண்முன்னே கொண்டு வரப்படும் போது ஒவ்வொரு மனிதனும் கூறுவான், இன்னா அன்ஸர்னாகும் அஸாபன் கரீபா, அதாவது நெருங்கி வரக்கூடிய அந்த வேதனையை பற்றி நாம் எச்சரிக்கை செய்கின்ற போதும், யௌம யன்துருல் மர்உ மா கத்தமத் யதா, அவனுடைய இரு கைகளும் முன்வைத்த சம்பாதித்தவைகளை அவன் காண்பான். அந்த நேரத்திலே அதனுடைய பார்வை பார்க்க முடியாமல், அவனால் தாங்கிக் கொள்ள முடியாமல் கூறுவான், வயகூலுல் காஃபிரு, காஃபிர் இறை நிராகரிப்பாளன் கூறுவான், யா லைத்தனி குன்து துராபா, நான் மண்ணாக இருந்திருக்க வேண்டாமா என்று அப்போது கை செய்தப்படுவான். இவ்வாறு கை செய்தப்படக்கூடிய அந்த நிலை நமக்கு எந்த பயன்பாட்டையும் தரமாட்டாது, எந்த நன்மைகளையும் கூட்ட மாட்டாது. எனவே அந்த நிலை வருவதற்கு முன்னால் மறுமை வாழ்வுக்காக நமது வசதிக்கு ஏற்ப, நமது சக்திக்குட்பட்ட முறையிலே அதிகமான நல்ல வணக்கங்களை செய்வதற்கு நம்மை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த நாட்களிலே நல்லுபகாரங்கள், உதவி செய்வது, பிறருக்கு உபகாரம் செய்வது, இது போன்ற நல்ல விடயங்களை, அழகானவைகளை அதிகமாக செய்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், 2 விடயங்களிலே மனிதர்கள் பொடுபோக்காக, மறந்தவர்களாக, ஏமாந்தவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் அஸ்ஸிஹ்ஹது வல் ஃபராக், ஆரோக்கியம், அதே போன்று ஓய்வு நேரம். இந்த 2 மனிதர்கள் ஏமாந்த நிலையில இருக்கிறார்கள். நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம், ஓய்வு நேரங்கள் நிறைய இருக்கிறது. இவைகளை முறையாக மறுமை வாழ்வுக்கு நன்மை செய்யக்கூடியதாக, மறுமை வாழ்விலே நமது மீசான் கனதையாக இருப்பதற்கு தேவையான நன்மைகளை செய்வதற்கும், நமது சுவர்க்க பயணத்துக்கு உதவியாக கட்டுச்சாதனமாக இருப்பதற்கும் இந்த ரமலானை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சிறப்பான காலத்தையும் சிறப்பான நேரத்தையும் நமக்கு அருளாக தந்திருக்கிறான். எனவே அதனுடைய உண்மையான நேரங்களையும் உண்மையான விடயங்களையும் முறையாக முழுமையாக பயன்படுத்தி அந்த சுவர்க்கவாதிகளுக்கு கொடுக்கக்கூடிய பாபுர் ரையான் ஊடாக சுவர்க்கத்தில் நுழையக்கூடிய நன்மக்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன்.